ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நம்ம இன்னைக்கு ஈஸியான ரெசிபி பண்ணலாம் வாங்க. ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்து கூடவும் சப்பாத்தி கூடவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கிலோ பச்சை மொச்சை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பூச்சி இருந்தால் எடுத்துருங்க. நீங்கள் இதை அவரைக்காய் மொச்சையில கூட பண்ணலாம். அவரைக்காய் மொச்சைனா அவரைக்காய் முத்தி இருக்கும் இல்லையா, அந்த மொச்சை வச்சு கூட பண்ணலாம். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கரில் எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிய விட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதுமே வெங்காயம் 4 நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் 4 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, அது கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. நல்லா வதங்கின அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். 2 உருளைக்கிழங்க பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பெருசு பெருசாக போட்டுக்கோங்க, சின்னதாக போட்டிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சும்மா ஒரு 2 கிண்டி கிண்டினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க பச்சை மொச்சையும் போட்டு கிண்டிக்கலாம். மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். காயை மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு 4 விசில் வச்சுக்கோங்க, மிதமான சூட்டில். விசில் போயிடுச்சு, இப்போ திறந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அவ்வளோதான், தயாராகிடுச்சு. மொச்சை சரியான பக்குவத்தில் வெந்துருச்சு. அவ்வளோதான். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. அப்படியே விட்டுறாதீங்க, தலை வந்து வெந்த மாதிரி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.